அன்பினுடைய முதல் படி மன்னிப்பு. பரமண்டல ஜெபம் என்ன சொல்லுது? கடனாளிகளுக்கு மன்னிக்கிறத போல என் கடன்களை மன்னியும். 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது? ஜெபம் சொல்லி தராரா இயேசு? பரமண்டலத்தில் இருக்கிறதான எங்கள் பரமபிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படுது போல பூமியிலே செய்யப்படுவதாக சொல்றாரு. சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. ஆமென். அப்ப பாருங்க, அப்போ உங்களுடைய மனுஷருக்கு நீங்க மன்னிக்காத இருந்தா உங்களுக்கு மன்னிக்க மாட்டாராம். ரொம்ப முக்கியமானதா மன்னிப்பு. அப்போ ஒரு அன்பினுடைய பேசிக், அன்பினுடைய ஒரு ஒரு ஆரம்ப நிலை என்ன அப்படி சொன்னா மன்னிப்பு. மன்னிப்பு நீங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். மன்னிப்பு கொடுக்கலாம் இல்ல, கொடுத்துதான் ஆகணும். மன்னிப்பு கொடுக்க முடியும், மன்னிப்பு கொடுக்க முடியும், அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும் எல்லாருக்கும். யூ கேன் ஃபர்கிவ் ஆல். எல்லாரையும் மன்னிக்க முடியும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனின் அடையாளம். அது கிறிஸ்தவனுடைய அடையாளம் மாத்திரம் அல்ல, ஒரு மனுஷனுடைய அடையாளமே அதுதான். எல்லாரையும் மன்னிக்கிறது தான். மன்னிக்கிறது முதல்ல அன்பினுடைய முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அல்லது ஆரம்ப நிலை மன்னிப்பு தான்.